வந்த சொந்தக்காரங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் அல்லது 2 நாள் தங்கணும். திருமணத்தை நடத்தி வச்சோம். இங்கே பொண்ணு வீட்டுகள் சைடில் வந்து பல விதமாக பட்டு சேலைகளை கட்டணும், மாப்பிள்ளை வீட்டு சைடில் பல விதமாக பட்டு வேட்டிகளை கட்டணும், இல்லை பட்டு சேலைகள் கட்டணும். எல்லாம் ரெண்டு அந்த குடும்பத்தினுடைய சுற்றத்தார்களெல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை நடத்தி வச்சுப்பட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது, மிக கடுமையான காலகட்டமாக இருக்குது. அவன் பொழப்பை பார்க்குறது பெரும் விஷயமா இருக்குது. கல்யாணத்துக்குன்னு அந்த காலம் மாதிரி 7 நாள் 10 நாள்லாம் எல்லாம் மாமச்சம் வாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் வாங்க, எல்லாம் இருந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு நாள் வந்து சோறாக்கி போடுறதுக்கு தாய் மாமன் 4 பேர் இருந்தாலும் 4 நாளும் அவனுக்கு குளிப்பாட்டுறது அது இது எல்லாமே செஞ்சு அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த சீரியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா மாப்பிள்ளையை வந்து கல்யாண பந்தலுக்கு கொண்டு வர்றது. பொண்ணுக்கு இதை விட மாப்பிள்ளையோட நிறைய சீர் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து பொண்ணை வந்து மணவரையில் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்றைக்கி வாழ்க்கையும் ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கை ஆகிப்போச்சு, கல்யாணம் ஃபாஸ்ட் ஃபுட் கல்யாணம் ஆகிப்போச்சு, அதேமாதிரி பிரியறதும் ஃபாஸ்ட் ஃபுட்டு பிரிவாகி போச்சு. அப்போ இது மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கும் பொழுது இத்தனை அமைப்புகளையும் பார்த்து ஒரு திருமணம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அதில் ஒரு நேயர் வந்து நம்ம கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி ரொம்ப தெளிவாகவே கேட்டிருக்கார். வினோபா ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியிலிருந்து கேட்டிருக்கார். வணக்கம் சார், விவாக சக்கரம் 2 முறை உள்ளது என்கிறார்கள். முறை 1, பெண் ஜனகால சூரியன் நின்ற நட்சத்திரம் மற்றும் திருமணம் அமையும் நாள் அன்று உள்ள சந்திரன் நின்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கலாம் என்கிறார்கள். அதாவது பெண் ஜனகால சூரியன் நின்ற நட்சத்திரம், பொண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் அமையும் நாள் அன்று உள்ள சந்திரன் நின்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கலாம் என்கிறார்கள். அது ஒரு முறையாக சொல்கிறாங்க. 2வது வந்து சில திருமணம் நாள் அன்று உள்ள சூரியன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வைத்து விவாக சக்கரம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எதை எடுத்துக்கொள்வது அப்படின்றார். திருமணம் நாள் அன்று உள்ள சூரியன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கும்போது அந்த நாட்களில் வரும் விவாக சக்கரம் நல்லபடியாக உள்ளது. ஆனால் பெண் ஜனனகால சூரியன் நின்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கும்போது திருமணம் செய்யக்கூடிய நாளில் சந்திரன் என்ற நட்சத்திரம் தெற்கில் வருகிறது தவறாக உள்ளது. எதை எடுத்துக்கொள்வது? விவாக சக்கரம் சரியாக இருந்து அந்த நாளின் தாராபலம் விபத்து தாரையாக வந்தால் என்ன செய்வது? தாராபலம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தாராபலம் பலமும் முக்கியமா என்று குருமார்கள் விளக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக பெண்ணுக்கு பிறந்த நட்சத்திரம் உதாரணமாக சுவாதி நட்சத்திரம் எடுத்துக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தது, அந்த சூரியனை மையமாக வச்சு விவாக சக்கரம் போடுறது. அதாவது பெண்ணுடைய நட்சத்திர